இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தமிழ் மக்கள் மீது ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் மீது மொழி திணிப்பாக இருக்கலாம், தமிழ் மக்களுடைய கலை கலாச்சார அழிப்புகளாக இருக்கலாம், நூலகங்களை எரிப்பது, இறுதியில் தமிழ் மக்களை வகை தொகையின்றி கொலை செய்து குவித்த விடயம் வடக்கு கிழக்கு எங்கும் பல்லாயிரக்கணக்கில் பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டும் கூட தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதை இன்னும் உலகம் மிக தெளிவான மொழியில் இன்னும் கூறவில்லை என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது பல்வேறுபட்ட இடங்களில் மனித புதைகுழிகள் அகலப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. மன்னாரில் மனித புதைகுழி அகலப்பட்டது, முல்லைத்தீவில் மனித புதைகுழி அகலப்பட்டது, இப்பொழுது செம்மணியில் அகலப்பட்டு கொண்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 225க்கு மேற்பட்ட மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், வயசானவர்கள், இளைஞர்கள் வகை தொகையின்றி கொல்லப்பட்டிருப்பதானது இனப்படுகொலையினுடைய ஒரு முக்கியமான சாட்சியமாக இது இருக்கின்றது. ஏற்கனவே நடைபெற்ற இந்த மன்னார், முல்லைத்தீவு போன்ற இடங்களில் நடைபெற்ற இந்த இனப்படுகொலை அல்லது இந்த அகழ்வில் எடுக்கப்பட்ட உடலங்கள் தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றங்களும் இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தப்படவில்லை. சரியான விசாரணை நடக்கவில்லை, சரியான தீர்வுகள் எட்டப்படவில்லை. அந்த விடயங்களுக்கு என்ன நடந்தது என்று கூட பல பேருக்கு தெரியாது. ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சடலங்களோ அல்லது எலும்புகளோ என்பது சரியான முறையில் பத்திரப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை நடந்தது என்ற சாட்சியமாக அது சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கான தொழில்நுட்பங்களோ அதற்கான சரியான வசதிகளோ இலங்கை அரசாங்கத்திடம் கிடையாது. ஆகவே இதற்கு சர்வதேச மனித உரிமைகள் ஆணையகம், ஐநா மனித உரிமைகள் ஆணையகமானது இதனுடைய அவர்களும் இதில் ஒன்றிணைந்து, அவர்கள் இதில் ஒரு பகுதியாக ஒன்றிணைந்து இதுகளை தோன்றி எடுப்பதிலும் சரி, அதனை பாதுகாப்பதிலும் சரி, அதற்கான தொழில்நுட்பங்களை கொடுத்து ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்த இந்த இனப்படுகொலை தொடர்பான சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படுவதனூடாகத்தான் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியும். இது வெறுமனே 1-2 பேருக்கு மேல் நாங்கள் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதனோடு இது முடிவடைந்து விடக்கூடாது. இது முக்கியமாக ஒட்டுமொத்தமான தமிழினத்தின் மீதான அந்த இனப்படுகொலை என்பதற்கான ஒரு தீர்வு. அந்த தீர்வை இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க மாட்டாது. என்றால் இலங்கைக்கு வரக்கூடிய எந்த அரசாங்கங்களும் முப்படைகளையும் பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையை தான் மேற்கொள்ளும். அவர்கள் தங்களது படை அணிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளையும் எடுக்க மாட்டார்கள். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், ஒரு சர்வதேச ரீதியான நீதி பொறிமுறை வேண்டும். அந்த நீதி பொறிமுறை ஊடாகத்தான் இதுவரை காலமும் நடந்தது அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது எதிர்காலத்தில் இது நடக்க முடியாத அளவுக்கு இலங்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவது என்ற விடயங்கள் பேசப்படும். ஆகவே அதனை செய்வதற்கு நாங்கள் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு பல லட்சம் கையெழுத்துக்களை வைத்து இதனை நாங்கள் ஒப்படைப்பதனூடாக தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமான அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் என்ற ஒரு தெளிவு சர்வதேச சமூகத்திற்கு, சிவில் அமைப்புகளுக்கு, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸுக்கு, ஐநா மனித உரிமைகள் ஆணையம் போன்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு தெளிவு ஏற்படும். ஆகவே தான் இந்த கையெழுத்து போராட்டம் என்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பித்திருக்கிறது. தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற எல்லோரும் வடக்கு கிழக்கில் எல்லா இடங்களிலும் ஒத்துழைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு இந்த பணியில் இப்பொழுது கூடியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு பொதுவானதும் முக்கியமானதும் தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குமான ஒரு முக்கியமான ஒரு பொறிமுறையை நோக்கி நாங்கள் செல்வதால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செய்கின்றோம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு இதை காலையில் மட்டக்களப்பில் ஆரம்பித்திருந்தோம், இப்பொழுது கல்முனையில் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே அம்பாறை மாவட்டத்து சகல பிரதேசங்களிலும்
அடுத்த 2-3 நாட்களுக்கு இவை தொடர்ந்து நடைபெறும். எல்லோரும் இணைந்து மிக அதிகப்படியான கையெழுத்துக்களை பெற்று நாங்கள் இதனை அனுப்ப வேண்டும். அதற்கு கல்முனை வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் கேட்டு விரைவுகிறேன். நன்றி. வடகிழக்கிலே பல தசாப்த காலமாக ஒரு இனத்தின் மீதாக கட்டவிழ்த்துப்படப்பட்ட ஒடுக்குமுறைகளின் அடையாளமாக இன்று வடகிழக்கிலே கொண்டிருக்கின்ற பல புதைகுழிகள் இது ஒரு இன படுகொலை என்பதனை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றது. இன்று சர்வதேச சமூகம் அதற்கான சர்வதேச சட்டங்களும் இன்று அதற்கு பொருத்தமான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யவில்லை என்கின்றவற்றை வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற இக்கால பகுதிகளில் அதற்கு எதிராக சான்றுரைக்கும் விதமாக வடகிழக்கிலே பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் இன்று அகலப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று வரை முடிவுறாத நிலையிலே செம்மணி புதைகுழியினுடைய அகழ்வு பணி நீண்டு கொண்டே செல்கின்றது. அதேவேளை எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் இன்னமும் தோண்டப்படாத அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கு இடமான பல புதைகுழிகள் காணப்படுகின்றன. எங்களுடைய பிரதேசத்தில் அம்பாறை மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் கிராமங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கட்டவிழ்த்துப்பட்ட இன வன்முறைகளை தூண்டி இங்கும் பல்வேறுபட்ட புதைகுழிகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே அம்பாறை மாவட்டத்தில் பிரதானமாக இருக்கின்ற 2 புதைகுழிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் எதிர்காலத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. திராய்க்கணியில் நடைபெற்ற படுகொலையின் ஒரு அங்கமாக இன்று வரை அதில் புதைக்கப்பட்ட மக்களுக்குரிய புதைகுழிகளும் அகழ்வு பணிகள் இடம்பெற வேண்டும் எதிர்காலத்தில் என்பதனை எதிர்பார்க்கின்றோம். அதனை நீதிமன்றத்தினூடாகவோ அல்லது எங்களுடைய தமிழ் கட்சிகளினுடைய உந்துதலின் பேரில் நீதிமன்றத்தினூடாக சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் ஏற்பாடினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். இருந்தபோதிலும் அதேபோல வீரமுனை படுகொலை சம்பந்தமாக அங்கு இடம்பெற்றிருக்கின்ற படுகொலைகளினுடைய புதைகுழி சம்பந்தமாகவும் நாங்கள் அகழ்வு பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்தபோதிலும் இங்கு இந்த அகழ்வு பணியை இந்த இலங்கை நீதித்துறை சுயாதீனத்துக்கு உட்பட்டதாக செய்கின்றதற்கு பொருத்தமான போதுமான கருவிகள் இல்லாத ஒரு பற்றாக்குறையும் இருந்து வருகின்றது. அதேவேளை இந்த பிரதேசத்தில் எங்களுடைய வடகிழக்கு மண்ணிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக ஆதாரமாக இருக்கின்ற இந்த புதைகுழிகள் தோண்டப்படுகின்ற போது அது நியாயமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இங்கு அந்த கொலைகளை அந்த இனப்படுகொலை வெறிச்செயலை யார் செய்தார்களோ அவர்களே நியாயம் பெற்று தருவார்கள் என்ற தருவாயில் தங்கி எங்களுடைய நியாயத்தை நாங்கள் இழந்துவிட முடியாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த இனப்படுகொலைக்கு ஆதாரமாக விளங்குகின்ற இந்த இந்த படுகொலை புதைகுழிகள் மிகவும் விரைவாக எங்களுக்கு நீதியை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சர்வதேசமும் இது இனப்படுகொலைக்கான ஒரு ஆதாரமாக வருகின்ற அமர்வுகளில் ஐநா அமர்வுகளில் இலங்கைக்கு எதிரான கடுமையான ஒரு தீர்மானத்தினை எடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக எங்களுடைய கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்து தொடரும் என்பதனை இந்த இடத்தில் வலியுறுத்திக் கொள்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளை வேண்டி, அதாவது இலங்கை சுதந்திரமடைந்த காலமிருந்து தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜைகளாக இந்த நாட்டிலே நடத்தப்பட்டதையொட்டி 7 தசாப்தங்களுக்கு மேலாக அகிம்சை ஆயுத ரீதியாக போராடிய நாம் வடக்கு கிழக்கிலே பல படுகொலைகளை சந்தித்திருக்கின்றோம். இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு வந்த அரசாங்கங்கள் தாங்கள் அடுத்த தேர்தலிலே எப்படி வெற்றி பெறலாம் என்று நினைத்து அரசியலை செய்கிறார்களே தவிர இந்த நாட்டிலே புரையோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண்போம் என்று நினைக்கின்றார்கள் இல்லை. அந்த வகையில் வடக்கு கிழக்கிலே போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 ஆண்டுகளாகியும் நாங்கள் உரிமைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இருந்தும் 16 ஆண்டுகள் முடிவுற்ற பின்பும் வடக்கு கிழக்கிலே பல மனித புதைகுழிகள், மனித எச்சங்கள் நிறைந்தவைகளாக இருக்கின்றன. பல புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் இன்று செம்மணியிலே 222க்கு மேற்பட்ட
மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோன்று வடகிழக்கிலே அடையாளப்படுத்தப்படாமல் தமிழ் மக்கள் சந்தேகிக்கப்படும் பல மனித புதைகுழிகள் இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையில் இந்த நாட்டிலே நடைபெற்ற அந்த மனித படுகொலைகளுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் உள்நாட்டிலே எந்த விதமான தீர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத விடத்திலே சர்வதேச ரீதியாக ஒரு நீதியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் வடகிழக்கிலே இருக்கும் அனைத்து தமிழ் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். கடந்த வருடம் இந்த நாட்டிலே 2 தரம் ஆயுத கிளர்ச்சி மூலம் ஆட்சியை கைப்பற்ற இருந்த ஜேவிபி என்பிபி என்கின்ற கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றியீட்டி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருப்பதாக தான் அறியவில்லை என்றும் தமிழ் மக்கள் சாப்பாட்டுக்காக இயங்குபவர்கள் என்றும் கூறிய ஜனாதிபதி இன்று தான் ஜனாதிபதியாக வந்தவுடன் வடக்கு கிழக்கிலே அதுவும் குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே அபிவிருத்திகளை கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த 1ஆம் தேதி கூட யாழ்ப்பாணம் சென்று மயிலிட்டி துறைமுகம், சர்வதேச விளையாட்டரங்கு, சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கு, முல்லைத்தீவிலே வட்டுவாக்கால் பாலம் போன்றவற்றிற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை செய்திருந்தார். ஆனால் நான் அறிந்தேன், நேற்றே ஒரு சிங்கள பத்திரிகையிலே இந்த ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கமுக்கட்டுக்குள்ளே 4-5 கிரிக்கெட் மட்டையை வைத்துக்கொண்டு ஒரு காப்பெட்டுக்கு மேலால் அவர் நடந்து போகும்போது அந்த காப்பெட்டுக்கு கீழே இருந்து பல எலும்புக்கூடுகள் எட்டி பார்ப்பதாக ஒரு கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றதாக சிங்கள பேப்பரிலே அந்த கார்ட்டூன் வெளிவந்திருக்கின்றதாக அறிகின்றேன். அதாவது அந்த சிங்கள மக்களில் ஒரு பகுதியினர் கூட இதை விமர்சித்து புரையோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வுதான் முக்கியம், அபிவிருத்தியை விட அரசியல் தீர்வுதான் முக்கியம், அந்த அரசியல் தீர்வு வந்தால் அனைத்துமே தஞ்ச பாட்டிலே நடைபெறும் என்பதை அதை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். உண்மையும் அதுதான். இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கோ ஏனைய வீழ்ச்சிகளுக்கோ இந்த நாட்டிலே நடைபெற்ற ஆயுத போராட்டம்தான் முக்கியமான காரணம் என்பதை இந்த ஜனாதிபதி அவர்கள் போராட்ட ஒரு அமைப்புக்கு ஊடாக தன்னுடைய அரசியலை தொடங்கிய ஜனாதிபதி அவர்கள் அவர் கூறியதைப் போன்று ஒரு புதிய அரசியலமைப்பை இந்த நாட்டிலே உருவாக்கி அந்த புதிய அரசியலமைப்பின் ஊடாக புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பாராக இருந்தால் தொடர்ச்சியாக அவர் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் ஏன் ஒட்டுமொத்தமான இலங்கை வாழ் மக்கள் மத்தியிலும் தொடர்ச்சியாக ஒரு அதிகாரம் மிக்கவராக இருப்பார். எனவே அவர் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பது மாத்திரமல்லாமல் உண்மையாக கடந்த கால அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இந்த அரசாங்க அமைச்சர்களும் கூறுவதைப் போன்று சர்வதேச விசாரணை தேவையில்லை என்றால் உண்மையிலே நீங்கள் ஒரு நீதியான விசாரணையை நடத்தி இந்த கண்டெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் வலிந்து உங்களிடம் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு நீதி நியாயத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் மக்கள் மத்தியிலே செய்ய வேண்டியதே தவிர இவைகளை நீங்கள் செய்தால் அபிவிருத்தி என்பது தானாக அபிவிருத்தி அடையும் இந்த நாடு என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி. செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கின் இதர பகுதிகளில் கடந்த யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் கொன்று ஒழிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட விடயம் இப்போது சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிவுற்று அல்லது யுத்தம் மௌனித்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் தாண்டியும் இந்த தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டது, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பான
எந்த உள்நாட்டு பொறிமுறையும் மேற்கொள்ளப்படவில்லை. இனியும் உள்நாட்டு பொறிமுறை கூடாக இப்போது வந்த புதிய ஜேவிபி என்பிபி அரசாங்கம் சொல்வது போல் கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் உள்நாட்டு பொறிமுறை கூடாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்களுக்கு நீதி பெற்று தருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த 16 வருடங்களில் ஒன்றும் நடைபெறவில்லை. ஆகவேதான் இம்முறை இதை சர்வதேசமயப்படுத்தி சர்வதேச நீதி பொறிமுறை கூடாகத்தான் இழைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வடக்கு கிழக்கிலே இயங்கக்கூடிய சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஓரணியாக திரண்டு இந்த கையெழுத்து போராட்ட இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். கடந்த 29ஆம் தேதி இந்த கையெழுத்து போராட்ட இயக்கம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள சகல மாவட்டங்களிலும் சகல பிரதேசங்களிலும் இந்த கையெழுத்து கையெழுத்து இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கையெழுத்துடன் ஜெனீவாவின் செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற இருக்கும் சர்வதேச மனித உரிமை பேரவையின் செயலமர்வில் இந்த மக்களின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உணர்வுகள், அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன சர்வதேச சமூகத்திடம் என்பதை இந்த கையெழுத்து கூடாக நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைத்து இதில் அவர்கள் தலையிட வேண்டும் என்ற மக்களின் உணர்வை, தமிழ் மக்களின் உணர்வை நாங்கள் வெளிக்காட்டுவோம். ஆகவே இந்த தமிழ் மக்கள் மிக நீண்ட கால எதிர்பார்ப்பு, தமிழ் கட்சிகள் எல்லாம் தமிழர்களின் உரிமை போராட்ட விடயத்தில், தமிழர்களின் நலன் சார்ந்த விடயத்தில் ஓரணியாக ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் ஆழமான கோரிக்கை. அதை இம்முறை இந்த கையெழுத்து இயக்கத்துக்கூடாக தமிழ் மக்கள் மத்தியிலே இயங்கக்கூடிய சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஓரணியாக நின்று நாங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை மக்களிடம் கோரி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு மக்களும் மிக மிக ஆர்வமாக உணர்வுபூர்வமாக இந்த கையெழுத்து, நீங்கள் இப்போது அவதானிச்சிருப்பீங்கள், இந்த வீதியில் செல்பவர்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கூட வந்து ஆர்வமாக தங்களுக்கு நீதி வேண்டும் என்ற உணர்வை வெளிக்காட்டுகிறார்கள். ஆகவே இன்னும் சில நாட்களுக்கு நாங்கள் வடக்கு கிழக்கின் எல்லா பகுதிகளிலும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து நடாத்தி நாங்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான லட்சக்கணக்கான கையெழுத்தை சர்வதேச மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைப்போம். நாளை காலை 10 மணிக்கு நாங்கள் திருவோணமலையில் சிவங்கோவில் வளாகத்தில் திருவோணமலை மாவட்ட கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்போம். நன்றி. இலங்கை திருநாட்டில், அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் கடந்த 70 வருடங்களாக தமிழினம் ஒரு இனம் என்கின்ற அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைப்பாட்டில் காலத்துக்கு காலம் எங்களுடைய இனம் தொகை ரீதியாக அளிக்கப்படுற அதே நேரத்தில் எங்களுடைய நிலங்களும் காலத்துக்கு காலம் வந்த அரசாங்கங்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சியின் மூலம் எங்களுடைய இனப்பெரம்பலை சிதைக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல திட்டமிட்ட குடியேற்றங்களையும் அதை எதிர்த்து சாதிய ரீதியாக போராடிய தமிழ் மக்களை அடக்குமுறை ரீதியாக இன்று வரை அவர்கள் எங்களை வகை தொகையின்றி அழித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில்தான் கடந்த காலத்தில் நடந்த படுகொலையின் அந்த சாட்சியங்கள் தற்போது மெல்ல மெல்ல வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ் பேசும் மக்களை பொறுத்த வரைக்கும் ஏஆர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறி வந்த அரசாங்கங்கள் இந்த இனப்படுகொலை, காணாமலாக்கப்பட்ட விவகாரம், ஏனைய விவகாரங்கள் உட்பட ஒரு உள்ளக ரீதியான ஒரு விசாரணையை நடத்துவோம் என்று சொல்லி தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருந்த வரலாறு தான் இருக்கின்றன. இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும்
ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களும் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்கின்ற அடிப்படையில் இந்த காணாமலாக்கப்பட்ட இனப்படுகொலை மக்கள் அளிக்கப்பட்ட விடயங்களை ஒரு சர்வதேச பொறிமுறையூடாக விசாரித்தால்தான் ஒரு நியாயமான நீதியான ஒரு ஒழுங்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் மத்தியில் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் வடகிழக்கை மையமாக கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் கட்சிகளும் சேர்ந்து ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறையின் மூலம் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்குரிய சாட்சியங்கள் நிறையவே இப்போதைக்கு வந்துள்ளன. இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக வடகிழக்கில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இன்று அம்பாறை மாவட்டத்திலும் இந்த சர்வதேச விசாரணை ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையில் இதுக்கு நியாயமான தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் மற்ற மாவட்டங்களில் போல் அம்பாறை மாவட்டத்திலும் கடந்த காலங்களில் இன படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்தன. அதற்கு சாட்சியாக வீரமுனை படுகொலை சம்பவம், இராய்க்கணி சம்பவம், அட்டப்பழம் சம்பவம், நிந்தூர் சம்பவம், நாலாங்குளனி சம்பவம், கல்முனை சம்பவம், பொத்திவில் சம்பவம், சாய்ந்தமருது சம்பவம், தங்கவேலாயுதபுர சம்பவம், இப்படிப்பட்ட எண்ணில் அடங்காத அந்த படுகொலைகள் கடந்த காலத்தில் நடந்தன. இந்த நீதியின் பால் இந்த நீதியை கேட்டு நிற்கின்ற வேளையில் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் நடந்த அத்தனை அநீதிகளுக்கும், தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கும் சேர்த்து ஒரு சர்வதேச விசாரணை செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் எங்களுடைய என்ன நடந்தது என்றதை உலகத்துக்கும் எங்களுக்கும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு இந்த நிகழ்வுகளை முடிக்கிறேன். அன்பின் பணிவு. இனத்தின் அழிப்பானது மன்னிக்க முடியாததாகும். ஏனென்றால் இந்த இன அழிப்புக்கான தீர்வு திட்டம் எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்பெறாவிட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழினம் அழிந்துவிடும் என்ற ஐயப்பாடே எங்களுக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் சர்வதேசம் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் எங்களுடைய இந்த கையெழுத்து வேட்டை மூலம் கிடைக்கின்ற தீர்வு திட்டம் ஐநாவில் உரைக்க வேண்டும். அதன் மூலம் எங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் வடகிழக்கில் உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இங்கு எந்த கட்சி என்று இல்லாமல் தமிழ் கட்சி அனைத்தும் இதற்காக ஒன்றுபட்டு செயற்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த பயணம் தொடர்ந்து செயற்பட்டு இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற எமது தமிழினத்தின் கடந்த கால படுகொலைகளையும் இன அழிப்பையும் பௌத்த மயமாக்கலையும் அவர்களது அடக்குமுறைகளையும் எதிர்க்கின்ற ஒரு எதிர்ப்பு நிகழ்வாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளுமாக இந்த கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றோம். வடக்கிலே ஆரம்பித்து இன்றைய தினம் காலை மட்டக்களப்பிலே காலைய தினமும் பிற்பகலின் பின்னராக அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்தில் எமது இந்த அனைத்து தேசிய கட்சிகளின் அனைத்து சிவில் அமைப்புகளின் எமது கையெழுத்து வேட்டையினை ஆரம்பித்த வண்ணமாக அனைவரும் அறிந்தபடியும் கடந்த காலங்களிலே செம்மணி புதைகுழி போராட்டம், மேலுமாக வடக்கிலிருந்து கிழக்கு வரைக்குமான எத்தனையோ மனித புதைகுழிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உடும்பங்குளை படுகொலை என்பதை அநேகர் மறந்திருப்பார்கள். 125 பேருக்கு மேற்பட்ட உடும்பங்குளை படுகொலையை அநேக
தேசிய கட்சியில் உள்ளவர்களும் சரி, அநேக தமிழ் மக்களும் மறந்திருப்பார்கள். எமது தமிழ் மக்கள் சூட்டினில் போட்டு எரிக்கப்பட்டு, கண்கள் கட்டப்பட்டு, கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பாரியொரு இனப்படுகொலையானது இந்த அம்பாறை மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. அடுத்ததாக திராய்க்கேணி படுகொலையாக இருக்கட்டும், அடுத்ததாக வீரமுலை படுகொலையாக இருக்கட்டும், அடுத்தது பொத்துவில் படுகொலையாக இருக்கட்டும், இவ்வாறான அடுக்கடுக்காக கூறிக்கொண்டு போகலாம். மட்டக்களப்பு சத்ரகோட்டான் படுகொலை எதிர்வரும் 9ஆம் மாதம் 9ஆம் தேதி 187 பேரை இதே போன்று கழுத்தறுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டு சூட்டினில் போட்டு எரித்த சம்பவம் நடந்த ஒரு கொடூர சம்பவம் எமது தலைமுறையில் நடந்தேறி இருக்கின்றது. ஆகவே இந்த புதைகுழிகளில் கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்பு கூடுகள் கதை சொல்லும் இந்த இனப்படுகொலை எவ்வாறு நடந்தது என்பது. 3 மாத குழந்தை, 6 மாத குழந்தை, 17-18 வயது இளம் சந்ததி அனைவருமாக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சிவில் சமூக செயற்பாடுகள் சம்பந்தமாகவும், சிவில் சமூக செயற்பாட்டாளராகவும், மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் நான் இந்த நிகழ்வை இந்த சர்வதேசத்துக்கு எடுத்துரைக்க நினைக்கின்றேன். இந்த ஐநாவின் பிரதிநிதி ஓல்கட்டாக்கிடம் நாங்கள் எத்தனையோ முறைப்பாடுகளை சமர்ப்பித்த போதும் அவர் இது உள்ளக பொறிமுறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து சென்று விட்டார். ஆகவே இது முழுக்க சர்வதேச பொறிமுறையின் கீழ் இந்த நீதி பெறப்பட வேண்டும், சர்வதேச நீதிமன்றங்களில் இதற்கான தீர்வுகள் பெறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கல்முனை பிரதேசத்தில் எங்களது கையெழுத்து வேட்டையின் வடக்கு கிழக்கின் இறுதி நிகழ்வினை நிறைவு செய்யும் வண்ணமாக இந்த தேசிய கட்சிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் சிவில் சமூக அமைப்புகளுமாக நாங்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.